இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னீங்கல்ல, நான் சகலுக்கு ஃபோன் பண்ணேன். அவர்தான் வந்து இவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு நம்மளை காப்பாத்திருக்காரு. என்ன மாப்பிள சொல்றீங்க? ஆமா மாமா, அவருதான் இவனுங்களை எல்லாம் காட்டிட்டு போயிருக்காரு. மாப்பிள, அவனுக்கு யார் ஃபோன் பண்ண சொன்னது? தேவையில்லாம எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? அவனதான் வேண்டான தலைமொழியாச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. அத்த, போலீஸுக்கு ஃபோன் போட்டா சரியா வராதுன்னு தான் சகலைக்கு ஃபோன் போட்டேன். இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சகலை தான் கரெக்டா டீல் பண்ணுவாப்ல. அடிச்சு அடியில பாருங்க, ஒவ்வொருத்தனுடைய கபாலமும் கலங்கி போய் குப்பரை படுத்திருக்கானுங்க. இன்னும் ஒரு மாசத்துக்கு இவனுக்கு எந்திரிக்கவே முடியாது. எல்லாத்துக்கும் அப்படியே போக வேண்டியதான். என்னப்பா, கரெக்ட் தானே? அக்கா, இதெல்லாம் ஒரு செட்டப்னு தான் தோணுது. செட்டப்பா? என்ன செட்டப்? ஆமாக்கா, உன்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அந்த டிரைவர் பையன் இதெல்லாம் செட்டப் பண்ணிருப்பான்னு தோணுது. உன்னோட பெரிய மாப்பிள்ள மயிலு அவரும் இதுக்கு உடந்த. என்னடி சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. அக்கா, எல்லாமே அந்த டிரைவர் பையலோட வேலைன்னு தான் சொல்றேன். அவனே ஆளுங்களை வர வச்சு நமக்கு ஆபத்து வர மாதிரி செஞ்சு அவனே காப்பாத்துற மாதிரி நடிச்சு உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக பாக்குறான். அப்படியா? ஆமாக்கா, இவனுங்க எல்லாருமே அவன் அனுப்புன செட்டப் தான். நடந்தது எல்லாமே ஒரு டிராமா பிளான் பண்ணியிருக்கான். இதெல்லாம் நம்பாதக்கா. சின்னத்த, வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்திலே அதை மறந்துட்டு இப்படி பிளேட்டை திருப்பி போட்டு பேசுறீங்க. நீ இப்படிதான் பேசுவ, அவனோட கையாளு தானே நீ. அவர் உயிரை பணைய வச்சு நம்மள எல்லாம் காப்பாத்திருக்காரு. விழுந்து கிடக்குறவங்க அவங்க மோதல இருக்கிற காயம் எல்லாமே பொய்யா? இதை வேற பொய் செட்டப்னு சொல்றீங்க? வாய் மூடு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சகல வந்து காப்பாத்திருக்காப்ல, அதையும் கோணல் புத்தியோட பாக்குறீங்க. அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிக்க அது உங்களால மட்டும்தான் முடியும். ஏய், நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? அவனை அதை சொல்லுங்க.